guys, welcome back to my channel. So பல மாதங்களுக்கு கழித்து நான் வந்து யூடியூப்ல ஒரு லாங் வீடியோ ஷூட் பண்றேன். 2024லயே கடைசியா எப்போ வீடியோ போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் 2025. 2025 ஆரம்பிச்சு 2 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இப்போதான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்றேன். ஜான் மந்த்ல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், வாட்ஸ் யுவர் அசம்ஷன் அபவுட் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கொஸ்டின்ஸ்க்கு வர ஆன்சர்ஸ் எல்லாமே நான் யூடியூப்ல ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நம்ம டிரெக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ண போறேன். ஸோ நான் எல்லா கொஸ்டின்ஸும் இந்த நோட்ல எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்து படிக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் இதுதான். யூ ஹேட் அ பாய் ஃப்ரெண்ட் பட் யூ ஹைட் ஃப்ரம் அஸ். இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு ஏன் அதை ஹைட் பண்ணணும்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், சத்தியமாக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நான் சிங்கிள் தான். எனக்கு இருந்தது, முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது, பட் எனக்கு அப்போவே பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த லவ்வுமே செட் ஆகல. நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் சிங்கிள்னு. சத்தியமாக நான் சிங்கிள் தான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. பட் அப்பப்போ க்ரஷ் எல்லாம் வந்துட்டு போகும், அது அப்படியே போயிடும், நம்புங்க ப்ளீஸ். அப்படியே நான் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலும் அதை நான் இன்ஸ்டாகிராமில் நான் எல்லாருக்குமே சொல்லிடுவேன். ஸோ ப்ளீஸ். செகண்ட் ஒன், யூ ஆர் மேன் ட்ராப்ட் இன்சைட் அ உமன்ஸ் பாடி. இது இது நானே ஒத்துக்கிறேன். இது அசம்ஷன்லாம் கிடையாது, இது உண்மைதான். பிகாஸ் என்னை பார்க்குற எல்லாருமே இதுதான் சொல்லுவாங்க, நீலாம் வந்து பையனா பிறக்க வேண்டியது, பொண்ணா பிறந்துட்ட. எங்கள் வீட்லேயே அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி, எனக்கு பொண்ணுங்க ரொம்ப கம்மி தான், 1-2 பேர் தான் இருக்காங்க. அண்ட் பசங்களுமே டக்குன்னு என்னை பார்க்கும்போது, டே தம்பி வாடா தம்பி எப்படா இருக்க அப்படி தான் பேசுவாங்க. எனக்குமே அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து அசம்ஷன்லாம் கிடையாது, இது உண்மைதான். அண்ட் தேர்ட், ஐயோ சாரி, இந்த வயர் வந்து என்ன பண்ணுறது தெரியல, இட்ஸ் ஓகே. ஓகே, தேர்ட் கொஸ்டின், யூ ஆர் அ ரிச் கிட் அண்ட் அ பேம்பர்ட் கிட். இல்லை, புரியல. இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி ராங். இந்த அசம்ஷன் கம்ப்ளீட்லி ராங். பிகாஸ் நான் ரிச்சும் கிடையாது, நான் பேம்பர்ட் கிட்டும் கிடையாது. ஐ எம் அ நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் பேம்பர்டா நோ, கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியும், நான் முன்னாடி வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், நான் என்னோட ஏர்னிங்ஸில் தான் காலேஜும் படித்தேன், ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணேன், என்னோட விஷயங்கள் எல்லாமே நானே தான் பார்த்துக்க ஆரம்பித்தேன் when I was 18 years. ஸோ 18 இயர்ஸ்லேருந்தே நானே தான் என்னை பார்த்துட்ருக்கேன். ஸோ இதில் பேம்பரிங் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. மேபி இமோஷ்னலி பேம்பர் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் வெரி வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேமிலியிலேருந்து அந்த பேம்பரிங், அந்த ரிச்சு அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நோ, யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங். என்னோட இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்பாதீங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நிறைய பேர் கேட்குறீங்க, யூ ஆர் அ லெஸ்பியன். நோ, இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலையும் நான் இதை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னை பார்த்து இந்த கொஷின் கேட்குறீங்க, ஏன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நோ, ஐம் நாட் அ லெஸ்பியன், ஐ எம் ஸ்ட்ரெயிட். அண்ட் நான் லெஸ்பியனாக இருந்தாலுமே அதை ஓப்பன் அப் பண்ணிடுவேன். ஸோ ஐம் ஸ்ட்ரெயிட். ஓகே, எனக்கு புரியல, ஒரு பொண்ணு கூட நான் ஒரு ஃபோட்டோ போட்டால் லெஸ்பியன் சொல்கிறீங்க, பையன் கூட போட்டால் நான் வந்து கமிட்டட்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. பைசெக்சுவலான்னு கேட்டால் நோ, ஐம் ஸ்ட்ரெயிட். ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், யூ சீக்ரெட்லி ஹேட் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ஜஸ்ட் ப்ரிட்டெண்ட் தட் யூ டோன்ட் ஹேட் தெம் அண்ட் ஆக்ட் நார்மலி அரவுண்ட் தெம். நோ, இது வந்து ஒரு தப்பான அசம்ஷன் தான். ஏன்னா இப்போ எனக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா, அவங்களோட எனர்ஜி எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னா, அதை டிரெக்டாகவே நான் அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன். லைக் ஏதோ ஒரு சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்குள்ளே இருக்குது, இல்லை நீங்கள் பண்ண ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஹர்ட் ஆகுது, ஸோ அதனால இது எந்த அளவுக்கு போகும்னு தெரில, ஸோ நம்ம வந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாகவே சொல்லிட்டு தான் அந்த இடத்துலேருந்து வெளியே வருவேன். அது என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நான் வந்து ஒருத்தவங்கள பிடிக்காம அவங்கள பிடிச்ச மாதிரி நான் வந்து ஃபேக்காக இது வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணது கிடையாது. அப்படி எனக்கு அவங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியல அப்படின்னாலும், நான் அப்படியே பேசாமலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி அவங்க லைஃப்பை விட்டு அப்படியே வெளியே வந்துடுவேன். ஸோ நான் வந்து ப்ரிட்டெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒருத்தவங்கள பிடிக்காம பிடிச்ச மாதிரி நைஸாக எனக்கு அப்படி பேச வராது. பிடிக்கலையா பிடிக்கல,
அவங்களோட எனர்ஜி எனக்கு செட் ஆகலையா, பிடிக்கல, அதோட அவங்கள அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் அ ராங் அசம்ஷன். ஓகே, இது ஆக்சுவலாக அசம்ஷன் இல்லை, ஒருத்தவங்க என் மேலே ஒரு வன்மத்தை கக்கியிருந்தாங்க. Unplanned vacations to Bangalore or hill stations, expensive personal trainer, selfies with celebrity families, event manager in Coimbatore. So, are you telling me you are an innocent? என்னை பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா? ஓகே, இந்த கொஸ்டனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை பார்த்ததில்ல, அதனால எனக்கு தெரியல உங்களை பார்த்தா பைத்தியக்காரனா இருக்கா இல்லையான்னு. பிகாஸ் இந்த இந்த கமெண்ட் பார்க்கும்போது I was like, என்னங்க இப்படி ஒருத்தவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட், அன்பிளான்டு ட்ரிப்ஸ் டு பெங்களூர்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, அது பிளான் பண்ணி போனதா, ட்ரிப்பு கிடையாது. என்னோட சிஸ்டர் அங்கே இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கறதுக்காக அடிக்கடி நான் அங்கே போவேன் பெங்களூருக்கு. அண்ட் ஹில் ஸ்டேஷன் என்னென்னா, ரீசெண்டாக ஒரு 4 months-ஆக எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் ஈவெண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. கூர்க்கு, ஊட்டி அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இருந்ததுனால ஒர்க் ரிலேட்டடாக நான் அடிக்கடி வந்து ஹில் ஸ்டேஷன் போகிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதனால நான் அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டேன். அதை நீங்கள் ட்ரிப்புன்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் யோர் உங்களோட தப்பு. பட் என்னென்னா, லைக் ட்ரிப்புக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது வேற, ஒர்க்குக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறது வேற, ரெண்டுலேயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கீங்க, எக்ஸ்பென்சிவ் பர்சனல் ட்ரெயினர். ஆமாம், நான் பர்சனல் ட்ரெயினர் வச்சுருக்கேன், எக்ஸ்பென்சிவ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் செல்ஃபீஸ் வித் செலிப்ரிட்டி ஃபேமிலி. ஓகே, அது என்னன்னா, ரீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டியோட வெட்டிங் எங்களுக்கு பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால நாங்கள் அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் ஒரு 2-3 செலிப்ரிட்டிஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க, ஒத்துக்கிறேன். அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவ் பர்சனல் ட்ரெயினர்லாம் வந்து ஆமாம் நான் சம்பாதிக்கிறேன், நான் அதனால வந்து என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணுமேங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இதில் நான் உங்கள் காசையோ இல்லை யாரோட காசையோ திருடியெல்லாம் நான் பண்ணல. அண்ட் இத்தனை விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டே போங்க, இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்கன்னா கக்கிட்டே போங்க. ஐ டோன்ட் கேர், பிகாஸ் இது எதுவுமே எனக்கு ஈஸியாக வந்துடல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு சேட் ஒரு ஹீலிங் ஸ்டோரி அப்லோட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தெரியுது. இதுக்கு நான் என்ன சொல்லணுன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமை வச்சு தான் ஒருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறீங்க, அது நான் தப்புன்னு சொல்லலை. பிகாஸ் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் ஒருத்தவங்களோட லைஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கிடையாது. பிகாஸ் நான் ஒர்க்குக்காக நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது நான் பார்க்குற விஷயங்கள் நான் ஸ்டோரியாக போடுறேன். தட் டசன்ட் மீன் என்னோட லைஃப் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சர்க்கிளுக்கு தான் தெரியும். அண்ட் ஹீலிங் ஸ்டோரி ஏன் போடுறேன்னா, சேட் ஸ்டோரி நான் பெருசாக போட மாட்டேன். ஹீலிங் ஸ்டோரி ஏன் போடுவேன்னா, யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதை பார்க்கும்போது ஓகே சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஹோப் வருமே அப்படிங்கிற ரீசனுக்காக தான் போடுவேனே தவிர எனக்காக நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ இந்த அசம்ஷனை நான் என்னன்னு சொல்கிறது, எல்லார் லைஃப்லேயும் இருக்கிற பிரச்சனைகள் மாதிரி எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணி நம்ம போகணுங்கிறத நான் கற்றுட்ருக்கேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்ட்ராங், இண்டிபெண்ட் அண்ட் டேலண்டட் கேர்ள் ஹூ லவ்ஸ் டு ட்ராவல் த வேர்ல்ட், டாக் லவர். இது வரைக்கும் வந்த அசம்ஷன்லேயே இது தாங்க 200% கரெக்டு. ஸ்ட்ராங்கான்னு கேட்டால் எனக்கு தெரில, பட் இண்டிபெண்ட் கேர்ள் தான். டேலண்ட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி வாண்டட் டு ட்ராவல் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அண்ட் எஸ், ஐம் அ டாக் லவர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அப்சார்பிங், கரெக்டாக அஸ்யூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ 100 marks. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரியே இப்போவும் இருக்கியே, ஹவு? இது யாரோ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்கீங்க, ஆனால் யாருன்னு தெரியல. நான் ஐடி நோட் பண்ணேன், ஐ மீன் செக் பண்ணேன், பட் அந்த ஐடி வந்து ஏதோ சம் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அந்த மாதிரி இருந்தது, ஸோ தெரியல. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஸ்கூல் டேஸ்லேருந்தே என்னோடய வீட்டில் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பிகாஸ் வீட்டில் ஜங்க்குன்னு ஒரு விஷயமே கிடையாது. இந்த ஈவினிங் ஸ்நாக் மாதிரி ஸ்வீட்ஸோ காரம் மிச்சர் அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷனே எங்கள் வீட்டில் கிடையாது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். டெய்லி காலையில் வந்து எங்கள் அப்பா கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார், ஓட விடுவார், நடக்க விடுவார், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலாக அப்பா வந்து ஒரு மிலிட்ரி மேன். ஸோ அதனால் அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். காலைல எத்தனை மணிக்கு தான் எழுந்திரிக்கணும், இதுதான் சாப்பிட்ணும், இந்த அளவுக்கு தான் சாப்பிட்ணும், அந்த மாதிரி நிறைய கரெக்டாக ஒரு டிசிப்ளின்டான லைஃப் இருந்ததுனால மேபி இப்போவும் இந்த ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய ஜங்க் சாப்பிட்டு நானே என் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு
இப்போ திரும்பவும் வந்து அகெயின் வீட்டில் என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ஹோம் ஃபுட்டெல்லாம் இப்போ நான் திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது யாருன்னு எனக்கு தெரியல, பட் தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ ஆர் அ வெரி ஆட்டிடியூட் பர்சன் பட் ப்ரிட்டெண்டிங் டு பி அ நைஸ் பர்சன் இன் சோஷியல் மீடியா. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ ராங் அசம்ஷன். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்னை நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஆட்டிடியூடுக்கெல்லாம் எனக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆள் நான். என்னென்னா ஒரு இடத்துல போய் விட்டால் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அந்த இடத்துல செட் ஆகிறதுக்கு. அதனால நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துருப்பேன். அது மேபி உங்களுக்கு ஆட்டிடியூட் மாதிரி தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஜென்ரலாகவே நான் ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங் தான், ஒரு கைண்ட் ஹார்ட்டட் சோல் தான். யாரையும் அப்படி டப்புன்னெல்லாம் எனக்கு ஹர்ட் பண்ணிட தெரியாது. ஆனால் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலங்கிறது ஓப்பனாக சொல்லிடுவேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு வெஞ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இந்த அசம்ஷன் வந்து கம்ப்ளீட்லி ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓ மை காட், இதுதான் அல்டிமேட். யுவர் லைஃப் இஸ் வெரி பர்ஃபெக்ட். எனக்கு இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்லணும்னா, நீ பார்த்த 1 கோடி, நீ பார்த்த அந்த மாதிரி. என்னோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு தெரியும் நான் எவ்வளோ சஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நாள் நான் அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டே ரீல் போட்டிருக்கேன். வேற வழி இல்லை, நம்ம வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியும் நான் வீடியோ போட்டுற நாட்கள் உண்டு சோஷியல் மீடியாவில். அண்ட் ரொம்ப அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஹாப்பியாக ஒரு கோட் ஏதாவது வந்து நான் ஸ்டோரியாக போடுவேன். நோ, மை லைஃப் இஸ் நாட் பர்ஃபெக்ட். எல்லார் மாதிரியும் எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது. பட் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறங்கிற ஒரு மெச்சாரிட்டி இப்போ வந்துருச்சு. இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் லெட்டிங் கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் மென்ட் டு பி வில் பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழக ஆரம்பித்தேன். இந்த 3 விஷயத்தையும் நான் என்னைக்கு என் லைஃப்பில் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தேனோ அன்னிலேருந்து லைஃப் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லார மாதிரியும் எனக்கும் இருக்குங்க கஷ்டம். ஆனால் நான் கொஞ்சம் சிரிச்சிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன மந்த்லி ஒரு 5 lakhs ஏர்ன் பண்ணுவீங்களா? இல்லை, எனக்கு புரியலை. 5 லட்சம் நீங்கள் பார்த்தீங்க. நானே இன்ஸ்டாகிராமில் வர ப்ரமோஷனு அது இதுன்னு வச்சு என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். இதில் 5 லட்சம் வேற. தெரியல ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கணும்னு தெரியுது தோணுதுன்னு எனக்கு தெரியல. 5 லட்சம்லாம் இல்லைங்க. இங்கே மாதம் அவன் படுற கஷ்டம் அவனுக்கு. 5 லட்சம் சம்பாதிக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த பே செக்கை ஃபோட்டோ எடுத்து போட்டு 5 லட்சம் சம்பாதிக்கும் போது நான் உங்களுக்குலாம் ஸ்டோரி போடுறேன். என்னோட சம்பளம் என்னன்னு எனக்கே தெரியல, நான் எதை நோக்கி போயிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் இல்லை. ஓகே, கடைசி இது அசம்ஷன் கிடையாது, பட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட்ஸ் யுவர் ஏஜ்? சத்தியமாக சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு. நான் 2K கிட் கிடையாது, அதை நான் கிளியர் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க 2K கிட்டா. நோ, நான் வந்து 90s. பட் ஆனால் என்னோட வயசு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் நிறைய இடத்துல நான் போய் சொல்லியிருக்கேன், இதுதான் என் வயசு. இன்னைக்கு கூட என்ன ஆக்சுவலாக காலையில் நான் டென்டல் கிட்ட போயிட்டு வந்தேன். அப்போ டாக்டர் கேட்டாங்க என்ன வயசுன்னு. டாக்டர்கிட்டயே நான் போய் சொல்லிட்டு வந்தேன் இதுதான் என் வயசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஜானில் வந்து நான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். இப்போது மார்ச் 1 இதை நான் என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு வேறு எனக்கு தெரில. மேபி இன்னைக்கு நைட்டே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் தான் என் மேலே இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 1-2 கரெக்டாக அஸ்யூம் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வன்மத்தை கேட்டிருந்தீங்க. இட்ஸ் ஓகே. அண்ட் நேற்று கூட இன்ஸ்டாகிராமில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது, என்னோட ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிவிட்டு நீ என்னப்பா ஜாலியாக இருக்க அப்படின்னு. யார் சாமி நீங்களாம், எங்கேருந்து வரீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. அவனுக்கு இருக்கிற வேலையை பார்க்குறக்கே டைம் இல்லை. ஸோ யா, என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஓரளவுக்கு தோராயமாக எல்லாரும் சொன்னது, உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படின்னு தான் கமெண்ட் சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு கண்டென்ட் என்ன போடுறதுன்னு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. ஸோ என்ன மாதிரி வீடியோ போடலாம், ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமா, இல்லை எனி சேலஞ்சஸ் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்ம பண்ணலாம். கண்டென்ட் ஐடியாஸ் தயவுசெய்து கொடுங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Krishnaveni. Take care. Bye bye.